الحمد لله نحمده ونستعينه ونستغفره من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى في القران المجيد والفرقان الحكيم واعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم ذاك طعم الإيمان ورضي بالله ربا وبإسلام دينا وبمحمد رسولا صلى الله عليه وسلم. சிந்திப்பதற்கு அறிவையும் அதனை செயல்படுத்த உடலையும் சிந்தனையை கூடக்கூடிய அறிவியல் நிரம்பிய இந்த திருக்குர்ஆனை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் கிருபையும் நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் மன்னாரின் அடிச்சுவட்டை அடிப்படையாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசத்தை கேட்டு நம்முடைய ஈமானுக்கு ஒளிமை சேர்க்கும் முகமாக இந்த ஜுமாவுடைய தினத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்தவனாக என்னுடைய உரைக்கு வரை செல்கின்றேன். ஒரு உழவன் எப்படி விளை நிலங்களை பண்படுத்துவானோ அதே போலத்தான் இந்த ஜுமாவுடைய நாள் என்பது மனித உள்ளங்களை பண்படுத்தக்கூடியது. குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய நாளை நமக்கு கொடுத்து அதனுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தியினுடைய விதையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக விதைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே செயல்படுத்தக்கூடிய மக்களாக இந்த ஜும்மாவுடைய அமர்வை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையில இந்த ஜும்மாவுடைய நாளை சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவனாக. என்னுடைய பல சந்தர்ப்பங்களிலே இப்படி பேசியிருக்கின்றேன். உதடுகளிலே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை அல்லாஹ் நாடினால் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் இந்த பூமிகளுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. ஆமீன். ஹஜ்ஜத்துல் வதா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சுமார் லட்சத்திற்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய நேரம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து வஹியை இப்படியே இறக்கியிருந்தார். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. பெருமானாருடைய நாவிலிருந்து உதிரக்கூடிய இந்த வார்த்தை யாருடைய செவி பாறையிலே பட்டதோ அத்தனை பேருக்கும் சந்தோஷம். காரணம் அல்லாஹ் இப்படியே சொல்லி காட்டுகிறான் அல்லவா, இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒரு அற்புதமான நிகழ்வு அது. பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். சுமார் லட்சத்திற்கு மேற்பட்டவர் என்று உலமாக்களுடைய கருத்து. அத்துணை நபிமார்களும் அத்துணை ரசூல்மார்களும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரே நபியாக, கடைசி நபியாக, காத்தமுல் நபியாக, கடைசியாக நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். இந்த செய்தியை கேட்டவுடனேயே அத்துணை சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஒரு ரதீத்துலக்கும் இஸ்லாம் தீனா, இந்த மார்க்கத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒரு அற்புதமான மார்க்கத்திற்கு நாம் எல்லாம் சொந்தக்காரர்கள். அல்லாஹ் மட்டும் நமக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை என்றால் யாருக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்க நாடுவானோ அவருடைய உள்ளங்கள் அப்படியே திறக்கப்படுகின்றன. திறக்கப்பட்ட உள்ளங்கள் நம்முடைய உள்ளங்கள். இல்லை என்றால் பொம்மைகளை வழங்கக்கூடிய, ஒரு மாட்டை வணங்கக்கூடிய, ஒரு மாட்டினுடைய மூச்சுரத்தை இபாதத் என்று சொல்லி அருந்தக்கூடிய
சொல்லக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் தள்ளப்பட்டு இருக்கும். ஆனால் அல்லாஹ்விற்கு மட்டுமே சாஷ்டாங்கம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேச்சு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அத்துணை சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். ஏன்? இந்த வசனங்களை உணரக்கூடிய நமக்கும் சந்தோஷம். உண்மைதானே? ஆனால் அத்துணை சந்தோஷங்களுக்கு மத்தியிலே ஒரு விசும்பல் அந்த விசும்பலை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டார்கள் அந்த மனிதரிடத்தில், அந்த நபி தோழரிடத்தில், உன்னுடைய விசும்பலுக்கு காரணம், உன்னுடைய அழுகைக்கு காரணம். அப்போது நபி தோழர் இப்படியே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி நமக்கு வந்தது. ஆக ஒரு வசனம், 2 வசனம் என்று கிட்டத்தட்ட 22 அல்லது 23 வசனங்களாக அல்லாஹ் படிப்படியாக கொடுத்தார். ஒரு வசனம் இறங்கியவுடனே அதை நாங்கள் மானம் செய்வோம், அதற்கு அடுத்து நாங்கள் செயல்படுத்துவோம். ஆனால் இன்றைய தினத்திலே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டார். முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு ஏற்றத்திற்கு பிறகு இரக்கம் இருக்கும் அல்லவா? யோசனை பாருங்க, எப்படி ஒரு முழுமையாக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு பெற்ற பிறகு ஒரு ஏற்றம், மிக பிரம்மாண்டத்திற்கு பிறகு அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தொய்வு ஏற்படும் அல்லவா? உண்மைதான். இந்த அளவுக்கு அனுமானம் பாருங்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமைதியின் மூலம் அவர்கள் செலுத்துகின்றார்கள். உண்மைதானே? இப்போது இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தொய்வு, நாம் உள்பட பேசக்கூடிய நாம் உள்பட, கேட்கக்கூடிய நீங்க உள்பட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்வாங்கி செயல்படுத்துவதிலே மிகப்பெரிய பலகீனம். அந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? அவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவுக்கு அனுமானம் பாருங்கள். உமர் அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரம், எந்த ஒரு சபையிலும் உமரை பேசாமல் இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சேவகனோடு நகருடன் செல்லக்கூடிய நேரம், அபூலுடைய பாக்குறாங்க, மதீனாவுல பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. அவருடைய சேவன் கிட்ட சொல்லுவாங்க, வரலாற்று உண்மை, இந்த மதீனாவில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண போறாப்பா அப்படின்னு சொன்னாங்க. மதீனாவில ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அந்த அபூலு பண்ணுவாப்பா. பின்னாடி அபூலு தான் குத்துறான். உடனே அந்த சேவகன் இப்படியே சொன்னார்கள், அப்ப ஏதாவது அவனை கைது பண்ணலாங்க, ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அல்லவா? அப்போது உங்களுடைய வார்த்தை தெரியுமா? அனுமானத்தின் மூலம் முடிவெடுப்பது சைத்தானுடைய காரியம். அனுமானத்தின் மூலம் முடிவெடுப்பது சைத்தானுடைய காரணம். அந்த அளவுக்கு ஒரு கூறிய மதிமிக்கவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த உமர் அவர்கள் இப்படியே சொன்னார்கள், ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விதத்திலே பலகீனம் ஏற்படும். அந்த பலகீனம் நமக்கு மத்தியிலே இருக்கிறது. சுமார் ஸ்பெயின் 800 வருட கால ஆட்சி வரலாறு எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சுமார் 800 அல்லது 880 வருட கால ஆட்சி, சுமார் 33 தலைமுறைகள். ஒரு தலைமுறை என்பது 33 வருஷம், 33 தலைமுறைகள். மேலை நாட்டிலே இப்படியான ஒரு சபை கூட்டப்படுகிறது. யாவது மக்கள் அழிக்கப்பட வேண்டும், மக்கள் நசிக்கப்பட வேண்டும், ஸ்பெயினிலிருந்து முழுக்க மக்கள் நசிக்கப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தௌஹீதை எடுத்து சொன்னார்களோ, அதிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிர்ப்பு அலைகள் தான். அதை மாற்று கருத்து கேளுமில்லை. எப்படியாவது ஸ்பெயினே முழுமையாக வெற்றி கொள்ளப்பட வேண்டும். ஒரு நீண்ட தொப்பியோடு தாடியோடு ஒரு உறவாடி வருகின்றான் ஸ்பெயினை நோக்கி. வரலாற்று உண்மை படித்து பாருங்கள், தெரியும். பெருமானார் இப்படியே சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அறிகுறி என்ன தெரியுமா? அதிகமாக உணவாளிகள் பெருத்து விடுவார்கள். இங்கே இருந்து கொண்டு எல்லா விதமான செய்திகளையும் அந்த நாட்டவருக்கு கொடுப்பார்கள் ஒற்றையர் மூலம். ஒரு உணவாளி வருகின்றான் கடற்கரையை நோக்கி. இளைஞர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுவெல்லாம் காது கொடுத்து ஒரு கடற்கரையை நோக்கி வரக்கூடிய நேரம் ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து உளவாளி இப்படியே கேட்கின்றான், உன்னுடைய அழுகைக்கு காரணம்? அப்பொழுது சொன்னான், நேற்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து குர்ஆனிலிருந்து இத்துணை வசனங்கள் மானம் செய்ய வேண்டும் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அதனுடைய சோகம் தான் இது, அதனுடைய கவலை தான் இது. அவனே கடிதம் எழுதுகின்றான், நீங்கள் இப்பொழுது வந்தால் ஸ்பெயினை வெற்றி கொள்ள முடியாது. காரணம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு குர்ஆனோடு நெருக்கமாக இருக்கின்றார்கள். நமக்கு குர்ஆனுடைய அருமை தெரிகிறது இல்லையோ, ஆனால் எதிரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய மிகப்பெரிய அந்த சக்தியை பற்றி. அப்படியே காலங்கள் உருண்டோடுகிறது.
அப்படியே காலங்கள் உருண்டு வருகிறது. மறுபடியும் அதே உணவாடி வருகின்றான். அந்த கடற்கரையிலே ஒரு வாலிபனை பார்க்கின்றான். அந்த வாலிபர் ஒன்று அழுகையோடு காட்சி அளிக்கின்றான். மறுபடியும் வார்த்தைக்கு செய்யலாமல் இப்படியே கேட்கின்றான். உன்னுடைய அழுகைக்கு காரணம் இப்படி சொல்கின்றான், ஒரு பெண்ணை நான் மனதார காதலித்தேன். இந்த இணையவட்டத்திலே வரக்கூடிய விஷயங்கள் தானே. ஒரு பெண்ணை நான் மனதார காதலித்தேன், ஆனால் என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்தேன். என்னுடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் அதனால்தான் நான் இப்பொழுது சோகமாக இருக்கின்றேன். கடிதம் எழுதுகின்றான் அந்த உணவாளி. இப்படியே சொல்கின்றான், இவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு தூரமாகிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் வந்தால் இந்த செயலை வெற்றி கொள்ள முடியும். காரணம், இவர்கள் குர்ஆனோடு அப்படியே கடந்து விட்டார்கள், பின்னோக்கி விட்டார்கள். ஆக அந்த சமுதாயத்திற்கு தெரிகிறது இந்த சமுதாயத்துடைய பலம் எது, பலகீனம் எது. ஆக அந்த தினத்தில் உமர் அவர்கள் சொன்னது உண்மைதானே. இப்போது நாம் பார்க்கின்றோம் அல்லவா, எந்த இடத்துல எல்லா இடத்திலும் நாம் அடிக்கப்படுகின்றோம். நம்மால் ஒரு கறி உண்ண முடியாது, நம்மால் ஹிஜாபோடு சேர்ந்து ஒரு கூட்டத்திற்கு வர முடியாது. ஒருமையிலே பேசுவதற்கு தகுதியானவன் நிதிஷ்குமார் உண்மைதானே. தன்னுடைய பெண்ணினுடைய தன்னுடைய சகோதரனுடைய ஹிஜாபை அப்படியே இருக்கின்றான். என்ன திமிரு இருக்கும் அவனுக்கு. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க கூடாது. ஐலவ் முஹம்மது என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தாம். ஐலவ் முஹம்மது என்று சொல்லாம ஓ பொண்டாட்டியை அவன் நேசிக்க முடியும்? ஓ பொண்டாட்டியை நேசிச்சோம்னா நீ கேஸ் போடலாம், தவறே கிடையாது. ஆனால் நாங்கள் நேசிப்பது அல்லாஹ்வுடைய தூதரை. உண்மைதானே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய பாடம் எந்த அளவுக்கு இருந்ததாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலேயே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு பின்பற்றக்கூடிய மக்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் பாடம் எடுக்கின்றார். இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் பாடம் எடுக்கின்றார்கள் மாணவர்களுக்கு மத்தியிலே. குர்ஆனுடைய மிகப்பெரிய தஃசீரை கேட்கிறோம், இப்னு அப்பாஸை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்போது ஒரு மாணவர் எழுந்து இப்படியே கேட்கின்றார், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூரா ஃபாத்தியா. பெருமானார் இப்படி சொன்னாங்க அல்லவா, நீங்கள் சூரா ஃபாத்தியா இல்லாமல் உங்களுக்கு தொழுகை சேராது, தொழுகை முழுமையடையாது. மாணவர்கள் இப்படி கேட்டார்கள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஹசன் அவர்களே, இய்யாக நஅபுது, இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. உலமாக்கள் ஆழமாக விளக்கம் கொடுப்பார்கள். இய்யாக நஅபுது, இறைவா என்னுடைய அடிமைத்தனத்தோடு நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். துவாவை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுவார்கள், துவாவினுடைய ஆரம்பமே என்ன தெரியுமா? உன்னுடைய அடிமைத்தனத்தோடு நீ அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். உங்களுடைய அடிமைத்தனத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதற்கடுத்து அவருடைய தௌஹீதை, அவருடைய ஏகத்துவத்தை நீ பறைசாற்ற வேண்டும். இதுதான் துவாவுடைய அடிப்படை. அங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? இய்யாக நஅபுது, இறைவா என்னுடைய அடிமைத்தனத்தோடு நாங்கள் வணங்குகின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். அப்போது மாணவர்கள் கேட்டார்கள், வ இய்யாக நஸ்தஈன் எதற்காக? தேவையே இல்லையா? நாம் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அப்போது வ இய்யாக நஸ்தஈன் எதற்கு? அல்லாஹ்விடத்தில் உதவி எதற்கு? அதான் வணங்குறோமே. அல்லாஹ்வை வணங்காத மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வை வணங்காத மக்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வை வணங்காத மக்களுக்கு அல்லாஹ் உணவுகளை கொடுக்கின்றான். அல்லாஹ்வை வணங்காத மக்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கின்றான். நாம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களுக்கு அந்த அடுத்த கட்டம் எதற்கு? ஒய்யாக நஸ்தஈன், எதற்காக? அல்லாஹ்விடத்தில் நம்ம உதவி தேட வேண்டும். இப்னு அப்பாஸ் ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். இருந்து இப்படி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்க உட்காந்து மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்க அல்லாஹ் வணங்கினா மாட்டுக்கறி சாப்பிடலாம், நீங்க அல்லாஹ் வணங்கலாம், எதை வேணா செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் மாட்டுக்கறி உண்டால் அது தவறு. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய ஆடை அலங்காரங்களை மறைப்பது தவறு. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஹிஜாப் போடுவது தவறு. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் ஹலாலான உணவுகளை உண்பது தவறு. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டால் ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் செய்வது தவறு. ஆக எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிக்கின்றீர்களோ அதற்கு அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் வர ஆரம்பிக்கும். ஆக அடுத்த வார்த்தை அல்லாஹ் தான் வஹிய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. எப்படி புரிஞ்சாங்க பாருங்க. இந்த அளவுக்கு புரிதலோடு அல்லாஹ்வுடைய வசனத்தை இறங்கினால், அதை புரிந்து கொண்டால் மட்டுமே அல்லாஹ் நமக்கு காலைக்கு கீழே வச்சு இருப்பான்.
ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது உய்வை தரக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது ஜெயத்தை தரக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது வெற்றியை தரக்கூடிய மார்க்கம். எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏதாவது களங்கம் தெரிவிக்கப்பட்டால் அதிலே நாம் முன்னாடியாக முன்வந்து நிற்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சில நேரங்களிலே நம்முடைய உதடுகளிலே லேசான பூட்டப்பட்டிருக்கிறது. பொது சபையிலே நம்மால் பேச முடியவில்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டை பொத்தானிலே அழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய தலை கொஞ்சப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டை பொத்தானை பற்றி அவன் கேவலப்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு பாருங்க. நம்முடைய இமாம்கள்லாம் நம்ம சர்வசாதாரணமா எடுத்துக்கிறோமே, இமாமுடைய ஆழிய உணர்வு, இமாமுடைய ஈமானிய உணர்வு ரொம்ப உச்சத்துல இருக்கும். பெருமானார் என்பவர்கள் நம்முடைய உயிரை தாண்டியவர்கள். நாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கின்றோம். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஐயூப் அன்சாரி ரலியல்லாஹு என்பவர்கள் சுமார் 93 வயது இருக்கும், அல்லது 94 அல்லது 95 வயது இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். அந்த அளவுக்கு வீரியம் பாருங்கள். அப்பொழுது தலைவர் போர்த்தளபதி வந்து பேசுறார், அபு அய்யூப் கிட்ட, வாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அல்லாஹ்விடத்தை துஆ செய்யுங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். என்றால் நாங்கள் செல்லக்கூடிய பயணம் என்பது துருக்கியை நோக்கி ரொம்ப நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தை உங்களால் வர முடியாது என்றால் உங்களுடைய தளர்வின் காரணமாக. ஒரு ஈமானிய உணர்வு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனால் உடம்பு ரீதியாக நீங்கள் தளர்ந்து விட்டு அதால் வராதீர்கள். ஒரே அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இப்படியே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராட வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்பதாக தன்னை தயார்படுத்தி கொண்டு அப்படியே வருகின்றார்கள். வழியிலேயே மௌத், ஒரு கட்டத்துல மௌத் வரக்கூடிய நேரத்துல இப்படியே சொன்னார்கள் தன்னுடைய மக்களை பார்த்து, நீங்கள் எங்கே எல்லாம் செல்கின்றீர்களோ அந்த இடத்துல என்னை தூக்கி செல்லுங்கள், என்னை அப்படியே தூக்கி செல்லுங்கள், நீங்கள் போருக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்னை தூக்கி செல்லுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பாரோ அந்த இடத்துல என்னை புதைத்து விடுங்கள். அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா என்பது துருக்கியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? முதலாக மதீனாவிலே தஞ்சமடைந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரியுடைய வீட்டிலே அவங்க மாடியில் இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான செய்தி இதெல்லாம். அப்போ அய்யூப் அன்சாரி மாடியில் இருப்பாங்க, அவங்க கணவன் மனைவியும். வஹி வரும், பெருமானார் கீழே இருப்பாங்க. அபு அய்யூப் அன்சாரி இந்த பக்கமும் அவருடைய மனைவி அந்த பக்கமும் இருப்பாங்க. ஏன்னா வஹிக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறாங்க, வஹிக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் வஹிக்கும் அதுவுக்கும் சம்பந்தம் வரக்கூடாது என்ற ஒரு ஆழிய முஹப்பத்திலே பெருமானாரோடு பகிர்ந்தவர்கள். தன்னுடைய கடைசி வரைக்கும், தன்னுடைய மௌத் வரைக்கும் அவர்கள் உண்ணும் பொழுது பெருமானாருக்காக தனியாக ஒதுக்கி வைப்பார்கள். வரலாற்று உண்மை. தனியாக ஒதுக்கி வைப்பார்கள். கடைசியாக வரவில்லை என்றால் அதை எடுத்துக்கொண்டு உண்பார்கள் அல்லது சதக்கா செய்வார்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் துருக்கியிலே புதைக்கப்பட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள். தன்னை தயார்படுத்திக் கொள்வது, தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மூலம் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, தன்னை தயார்படுத்திக் கொள்வது என்பது பரலான விஷயம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயிரோடு பின்பற்றுவதற்கு நாம் எல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதை அப்படியே வீரியத்தோடு அணுகுவதற்கு நாம் எல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது களங்கம் தெரிவிக்கப்பட்டால் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லது தன்னுடைய கரங்களை கொண்டு தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆனே ஓத தெரிய மாட்டேங்குது நம்ம சமுதாயத்திற்கு, மிகப்பெரிய பலகீனம். தன்னுடைய ஆங்கிலத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கும் கற்றுக்கொள்வதற்காக அல்லது தன்னுடைய குடும்பங்கள் கற்றுக்கொள்வதற்காக அத்துணை முயற்சிகள். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கு, அதுவும் குறிப்பாக உச்சரிப்போடு ஓதுவதற்கு மிகப்பெரிய தடுமாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே, மிகப்பெரிய தடுமாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே. குர்ஆன் சரியா ஓத தெரிய மாட்டேங்குது. நல்லா கேட்க மாட்டாரா? இத்தனை வருஷம் வாழ்ந்த என்னுடைய பண்பை கூட உன்னால ஓத முடியல, அப்படி என்ன சரச்சரி பூமியில உட்காந்து கேட்பான கேட்க மாட்டானா? சரியா படிக்கலன்னா தாய் தந்தையெல்லாம் எப்படி திட்டுறாங்க அப்படி பிள்ளைகளை.
ஒழுங்கா படிக்க மாட்டியா, அடுத்த வாழ்க்கைக்கு நீ தான் உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு அதற்கான ஒரு மாஹூலை உருவாக்கி வச்சிருக்கீங்க? அதற்கான ஒரு மாஹூலை எந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க? இப்படியே கேட்டேன் என்னுடைய தாய் இறந்து விட்டால் என்னுடைய தாய்க்கு ஜனாசா தொழில்விப்பதற்கு எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு தெரியுமானால், சப்போஸ் நான் இறந்து விட்டால் எனக்கு ஜனாசா தொழில்விப்பதற்கு உன்னால் முடியுமா? முடியக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்படியான ஒரு தர்த்தீபான ஒரு தெளிவான பிள்ளைகள் நீங்கள் வளர்க்க வேண்டும். இஸ்ரேல் எப்படி நடக்குதுங்க, ரொம்ப குடும்பம் இதெல்லாம். இஸ்ரேல்ல ஒரு பெண்மணி கன்சீவ் ஆகும் போது தன்னுடைய வயிற்றை பார்த்து சொல்றா, இந்த குழந்தை உலகத்தையே ஆளும். ஒரு பாத்திலாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்த்து, கண்ணாடியை பார்த்து இப்படியே சொல்றா, என்னுடைய இந்த குழந்தை வந்து விட்டால் இந்த உலகத்தை ஆளக்கூடிய குழந்தையாக மாற்றப்படும். லண்டன்ல என்னுடைய நண்பர் போயிருந்தார், பார்க்ல உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் யூத ஃபேமிலி அப்படியே கிராஸ் பண்ணது, நடந்த செய்தி. கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி பிள்ளைங்க போகுது. அந்த பிள்ளைங்க அப்படியே என்றாரு, என்ன 1 2 3 4 5 6 7 8 குழந்தை. இப்போ ஒரு 3 வருஷம் தான் மவுத் ஆயிட்டாரு. ஹஜ்ஜில் இருக்கும்போது மவுத் 40 வயசு தான். அவர் சொன்ன செய்தி 8 பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் வராங்க, அவங்க வேற நோண்டாயிருக்காங்க, 9வது பிள்ளை. யூதனை பத்தி அப்படியே சர்ச் பண்றாரு. யூதனை பத்தி சர்ச் பண்ணா இப்படியே வருது, ஒரு யூதன் ஒரு பெண்மணியை திருமணம் செய்யும் போது இப்படியான ஒரு ஒப்பந்தம், 8 பிள்ளையை எனக்கு பெற்றுக் கொடுக்கணும், அக்ரிமெண்ட். 8 பிள்ளையை நான் பெற்றுக் கொடுக்கணும். இந்த 8 பிள்ளைகளும் உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய பிள்ளையாக நான் வளர்க்க வேண்டும். ஆபாசம் இஸ்ரேல்ல கிடையாது. யூடியூப் தட்டின ஆபாசம் வரமாட்டுது, கேம் வரமாட்டுது. ஆனா எல்லா அசிங்கங்களும் எல்லா ஆபாசங்களும் இங்க வருது. உண்மைதான், எல்லா ஆபாசமும் எல்லா அசிங்கமும் இங்க இருக்கு, எதுவுமே அங்க இல்ல. காரணம் அவருடைய பிள்ளையை சரியான அடிப்படையிலே வளர்ப்பது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குழந்தையுடைய வளர்ப்பை பற்றி அழகாக சொல்லிக் கொடுத்தவர்கள். ரூமுடைய பெற்றோருடைய கதவை திறந்து உள்ள உட்கார்ந்து இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும். இஸ்லாமுக்கு மட்டும்தான் அந்த தகுதியே இருக்கு. எந்த மதங்களும் எந்த மார்க்கங்களும் எந்த இசங்களும் இறைவனை எப்படி நெருங்கணும் அதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் எப்படி தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆபாசம் அல்ல, ஹலாலான விஷயங்கள். உண்மைதானே, அழகான அத்துணை விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நம்முடைய குடும்பங்கள் எத்துணை பேர் அதிகமான பிள்ளைகளை பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சபதத்தோடு நாம் இருக்கின்றோம். ஒரு கணவன் மனைவி 5 பிள்ளைகளை பெற்றால மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இந்த சமுதாயத்துல, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். பெருமானார் இப்படியே சொன்னாங்க அல்லவா, நான் என்னுடைய சமுதாயத்தை அதிகமாக பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் அதிகமான குழந்தைகள் பிறப்பட வேண்டும். உண்மைதானே, இதெல்லாம் உண்மைதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடையில 61 வயசுல இப்ராஹிம் மௌத்தாவுறாங்க. 60 வயசு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு இணக்கமாக இருந்திருக்கின்றார்கள். உண்மைதானே, அதனுடைய உண்மை செய்தி தானே இது. வயதான நேரத்திலே தன்னுடைய மனைவியை விட்டு அல்லது தன்னுடைய மனைவியை விட்டு பிரியக்கூடியவர்கள் பல பேர். ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குங்க. ஹலாலான விஷயத்துல எவன் வெட்கப்படுவானோ ஹராமான விஷயத்தை வெட்கப்படாம செய்வான். உலமாக்களுடைய கருத்து, ஹலாலான விஷயத்தை எவன் வெட்கப்படுவானோ ஹராமான விஷயத்தை வெட்கப்படாம செய்வான். ஏன்னா அது அவனுக்கு ஹராமாவே தெரியாது. இப்பெல்லாம் சமுதாயம் அப்படிதான் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது ஹலாலோ அதை பயங்கரமாக எடுத்து சொல்லும், எது ஹராமோ சொல்லிட்டு கடந்து போயிடும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் எப்பொழுது உடல் ரீதியாக செயல்படுத்தப்படுகிறதோ அப்போதுதான் இந்த உலகத்துல மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை சந்திப்பு. அங்க சரியாகல, இங்க சரியாகல, அந்த பக்கம் தப்பு, இந்த பக்கம் தப்பு, உள்ளுக்குள்ளே தப்பு, குடும்ப ரீதியாக தப்பு, மனைவி மக்களுக்கு மத்தியிலேயே தப்பு, பிரச்சனை, எதுவுமே தெரியல, அல்லாஹ் பத்தி எதுவுமே தெரியல. உண்மைதானே,
எதுவுமே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி எதுவுமே தெரியல. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நினைக்கின்றது அதிகமான பிள்ளைகள் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னா யார் தெரியுமா, எத்தனை திருமணங்கள் செய்தா தெரியுமா, பத்ரு போர்க்காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, உஹது போர்க்காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி என்ன தெரியுமா, ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருக்கோம். பேசுடா, இங்கிலீஷ் பேசுறா கேட்கணும், சொந்த தப்பல்ல. ஆங்கிலம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த சமுதாயத்திற்கு. ஆனால் அதை தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது கொள்கையை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது உய்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை வைத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணமாக வேண்டும். தெளிவாக இருங்கள். இது மாதிரியான கஷ்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். கண்டிப்பாக மறுமை நாள் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் கலங்கப்படுத்தப்படுகிறதோ அப்பதான் நமக்கு சூழ்நிலை வெளியே வரும். ஒண்ணுமே என்ன தெரிய போகுது நமக்கு. நம்ம பாட்டுல வியாபாரம், பொருளாதாரம், மனைவி, மக்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு போகும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் கலங்கப்படுத்தப்படுகிறதோ அப்போதுதான் நமக்கு ஒரு தெளிவான சான்றுகள் பிறக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், எப்பொழுது சஹாபாக்கள் கேவலப்படுத்தப்பட்டார்களோ அப்போதுதான் சஹாபாக்களை பற்றி படிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்தப்பட்டார்களோ அப்பொழுதுதான் பெருமானாரை பற்றி படிக்க ஆரம்பித்தார்கள். அங்க எப்பொழுது நாம் நசுக்கப்படுகின்றோமோ, எப்பொழுது நாம் அழிக்கப்படுகின்றோமோ, கண்டிப்பாக வீடு கொண்டு எழக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நீங்கள் நுழைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை நீங்கள் முந்தி செல்லுங்கள், நீங்கள் ஓடோடி செல்லுங்கள். எதை நோக்கி? இதா மக்ஃபிரத்தும் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சூனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். விரைந்து செல்லக்கூடிய மக்களாக பேசக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, நம்மெல்லாம் ஒரு கட்டத்திலே நசுக்கப்படுகின்றோம். அதனை மாற்றத்திற்கு ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அதை அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பார். இப்படி ஒரு ஹதீஸ் வரும், மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்ம் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. மன் ஸலக தரீக், யார் இல்மை நோக்கி பயணம் செய்வார்களோ, யார் அறிவை நோக்கி பயணம் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சூனத்துடைய பாதையை ஸஹலல்லாஹ் எளிதாக்குவார். நீங்கள் அறிவை நோக்கி பயணம் செய்தால் மட்டுமே, நீங்கள் மார்க்கத்துடைய கல்வியை நோக்கி பயணம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். அப்படியான ஒரு தெளிவை ஏற்பட வேண்டும் என்றால் மார்க்கத்துடைய அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சரியான ஒரு புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெருமானாரை பற்றிய ஒரு புரிதல் உள்ளத்திலே ஆழமாக எழுப்பப்பட வேண்டும். எழுப்பப்பட்டால் மட்டுமே இஸ்லாத்துடைய உயர்வை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை தொடருவோம். படிக்கிற வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காம வேற எதை படிக்க போறோம்? வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் கல்வியை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். ஷேக் உலா அதான் படிக்கணும். நம்மளாம் ஷேக் உலா அவருடைய கடைசி தருணங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஆட்டோலாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஷேக் உலா ஒரு சின்ன கேப்போட போட்டு அவருடைய கடைசி தருணம். ஒரு ஜெயிலர் வரான். ரொம்ப நல்ல செய்தி அது. ஒரு ஜெயிலர் வரான், உணவு தட்டோட வரான். அப்ப ஷேக் உலா கேட்கிறான், என்னையா இது? இதை பார்த்தா ஜெயில் மாதிரியே தெரியல, அடைச்சு வச்சிருக்கீங்க, என்ன இது அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த ஜெயிலர் சொல்றான், இது ஜெயில் கிடையாது, இது ஒரு பாலடைஞ்ச பள்ளிக்கூடம், இது ஒரு பாலடைஞ்ச பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றான். உடனே சேர்த்துவா நான் சொல்றான், அடப்பாவீங்களா, பள்ளிக்கூடத்தையே நான் வச்சிருக்கீங்க, ஒரு கல்வி கூடத்தையே நான் வச்சிருக்கீங்க, நான் மட்டும் விடுதலை ஆகிவிட்டால் மறுநாள் அவருக்கு தூக்கு தரேன், மறுநாள் அவருக்கு தூக்கு தரேன். அவன் சொல்றான், நான் மட்டும் விடுதலை ஆகிவிட்டால் என்னுடைய முதல் பணி என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்தை நான் ஒழுங்கமைப்பேன், இந்த பள்ளிக்கூடத்தை நான் சீரமைப்பேன். ஆக கல்வியினுடைய அவசியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கையில. நம்ம சமுதாயம் புரிஞ்சுச்சுன்னா வேற எங்கேயோ இருக்கும். நம்ம சமுதாயம் கல்வியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம எப்போது அதிகார வர்க்கத்துல உட்காருமோ அப்போதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க அதிகார வர்க்கத்துல உட்காராத வரைக்கும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய அமீர் பிஏ ஜஸ்டிஸ் சகுபதியுடைய பிஏ நாடாவதுக்குள்ள ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டும் போது வந்துருவாங்களே, அதான் பைசா வாங்கிட்டு ஒரே ஒரு கார்டு தான், ஒரே சர்வீட் போயிட்டாங்க.
ஆக கல்வியினுடைய தகுதி என்பது, கல்வி என்பது உங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும், கல்வி என்பது உங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரும், கல்வி என்பது உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் பாதுகாப்பதற்கு முக்கியம். ரொம்ப அழகா சொல்லுவார் எங்க இஸ்மாயில் அவர் 15 வருஷம் கல்வி கத்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுவார், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை உருவாக்கணும். எப்போ நீங்க அந்த இடத்துல அதிகார வர்க்கத்துல உட்கார்றீங்களோ அப்போதுதான் உங்களுடைய பேச்சு அந்த இடத்துல எழுப்பணும். நீங்க இங்கதான் கீழே இருந்து கத்துனாலும் மொத்தம் கேட்க மாட்டான். நீங்க மேல போய் கத்தி பாருங்க, எல்லாமே கேட்பான். ஒரு பைத்தியக்கார பேசாங்க 10 பேர் கேட்பான். உண்மை தானே? அது எப்பொழுது நீங்கள் அதிகார வர்க்கத்துல அமர வைக்கின்றீர்களோ அதிகார வர்க்கம் தான் உங்களையும் மாற்றும், உங்களையும் மாற்றும், உடைய தலைமுறையையும் மாற்றும். ரொம்ப முக்கியம். கல்வியினுடைய அவசியம் ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து அண்ணாவை பற்றிய புரிதலை கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில உச்சாணியை பெற்றுவானுங்க. எல்லாம் எல்லா மாற்றங்களை ஏற்படுத்துவோம். நாங்க எந்த ஒரு உபதேசமும் மாற்றங்களை ஏற்படுத்தணும். சும்மா ஏதோ பேசணும், ஏதோ செஞ்சதில்லை. வாழ்க்கையில ஏதாவது செஞ்சுட்டு கடந்து போயிருந்தேங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய கடைசி நேரங்க செய்தியாளர் கேட்கிறாங்க. செய்தியாளர் இப்படியே கேட்கிறாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2000 மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கோம். அவருடைய புத்தகத்தை அவன் சொல்லுவான், இல்ல எதுவுமே எல்லாமே போயிடுச்சு, உங்களுக்கு இங்க மட்டும்தான் அசையுது, எல்லாமே போயிடுச்சு, என்ன எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய பதில் என்ன தெரியுமா? நான் கற்றுக்கொண்ட கல்வியை என்னுடைய சமுதாயத்திற்கு நான் கடத்த விரும்புகின்றேன். நான் அந்த சமுதாயத்திற்கு கடப்பதற்கு முன்னால், இறப்பதற்கு முன்னால் என்னுடைய சமுதாயத்திற்கு தேவையான அறிவுகளை கற்றுக் கொடுப்பேன். யாரு? கடவுள் மறுப்பாளன். ஒரு முஸ்லிம் கிடையாதாங்க, ஒரு கடவுள் மறுப்பாளன். இப்படியே சொல்லி காத்தீங்கன்னா, நான் கற்றுக்கொண்ட கல்வியை என்னுடைய சமுதாயத்தில் நான் கடத்தி விட்டு செல்வேன். கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு புரிதலை ஏற்படுத்துவேன். ஏன் தெரியுமா? இவர்கள் கடவுள் கடவுள் என்று கடவுள் பின்னாடியே போகின்றார்கள். அவன் மறுக்கக்கூடிய கடவுள், அவன் மறுக்கக்கூடிய வேதம் பைபிள், அவன் மறுக்கக்கூடிய கடவுள் அது வேற. ஆனால் அவருடைய வார்த்தை என்ன? நான் ஏதாவது கத்துக்கிட்டேன்னா எங்க சமுதாயத்திற்கு பயன்படுத்தும். ஒரு கடவுள் மறுப்பாளன். ஆனால் அல்லாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், அல்லாவை மறுமையிலே பார்க்கக்கூடிய நாம், அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நாம், நாம எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுவோம். சமுதாயத்திற்கு பாடுபடுவோம், உன் குடும்பத்துக்காக நீ பாடுபடுவோம்ல, அந்த பாடுபடுதல் உனக்கு தேவையான ஒன்று. சகோதரர்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.